அம்மா ஏதாவது எடுக்கும்போது இதை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. இதை வேற எங்கேயாவது நான் சேஃபாக எடுத்து வைக்கணும். எஸ், இதுதான் சரியான இடம். இதை நான் மேலே வச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க. எதனால இப்படியெல்லாம் ஆகுது? ஃபர்ஸ்ட் டைம் இது வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போதும் இப்படிதான் ஆச்சு. இப்பவும் இப்படிதான் ஆகுது. இந்த பாம்பு உடம்புல ஏதாவது விசேஷ சக்தி இருக்கா? அப்படி இருந்தாலும் என்னவா இருக்கும்? எதை பத்தியாவது ரிசர்ச் பண்ணி பார்க்கலானா? வீட்டில் பாம்பு பேர் எடுத்தா போதும் எல்லாரும் பயந்துடுறாங்க. இப்ப நான் தேவையில்லாம இதை பத்தி யோசிக்க கூடாது. கொஞ்ச நாள் இதை ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அர்ஜுன், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்று பார்க்கலாம் தான்மா வந்தேன். சரி, அதான் வந்துட்டேன்ல, என்ன விஷயம்னு சொல்லு. அது என்னோட பழைய ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று காணுமா. அதை நீ பாத்தியான்னு கேட்கலான்னு வந்தம்மா. ஆனால் நீ இங்கே இல்லையா? அதான் இங்கே எங்கேயாவது வச்சிருப்பியோன்னு நானே தேடி பார்த்தம்மா. அப்படியா? சரி, அது கிடைச்சா நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், சரியா? ஆஹா, சரிம்மா, தேங்க்ஸ். ஏண்டா அர்ஜுன், நாளைக்கு உனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நாள் பூரா நீ பிஸியா இருப்ப. இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமா போய் நல்லா படுத்து தூங்க கூடாதா? இப்போ அதுக்கு தானேம்மா போறேன். லவ் யூ. லவ் யூ டூ. குட் நைட். குட் நைட். என்ன இப்படி ஆகி போச்சு? அமிர்தா கிட்ட பேசலான்னு அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணா அவங்க அப்பா ஃபோன் எடுத்து பேசிட்டாரு. என்னால அமிர்தா கிட்ட பேசாம இருக்கவே முடியல. என்ன பண்றது? மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணலாமா? மறுபடியும் அவங்க அப்பாவே ஃபோன் எடுத்தா என்ன பண்றது? பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணா எதுவும் தப்பு இல்லையே. இந்த அழகான பொண்ணுங்க பின்னாடி பலமான அப்பாவோ அண்ணாவோ இருக்கவே கூடாது. அப்படி இல்லாம இருந்தா என்ன மாதிரி பசங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த வாட்டியாவது போன் அமிர்தா எடுக்கிற மாதிரி பண்ணுப்பா. முயற்சி திருவினையாக்கும். கடவுளே, இந்த வாட்டியாவது அமிர்தா வந்து போன் எடுக்கிற மாதிரி பண்ணுப்பா ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க அமிர்தா, நீங்களே வந்து போன் எடுங்க ப்ளீஸ். போன் எடுக்க இவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல யார் போன் பண்றாங்க? ஹலோ,
ஹலோ, யாரு? ஏன் பேசாம இருக்கீங்க? யார் நீங்க? பேசுங்க. போனை பண்ணிட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? போன் பண்ணா பேச தெரியாதா உங்களுக்கு? ச்சே, இந்த வாட்டியும் வேற யாரோ போன் எடுத்துட்டாங்களே. போன் எடுக்கிறத விட்டு இந்த அமிர்தா வேற எங்க போயிருப்பாங்க? இப்போ நான் என்ன பண்றது? ஹலோ, மொபைல் இருக்குங்கிறதுக்காக யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுவீங்களா? சரி, ஃபோன் பண்ணீங்க, பேச வேண்டாமா? அறிவில்லையா உங்களுக்கு? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. நேரங்கட்ட நேரத்துல ஃபோன். இந்த பையன்கிட்ட பேசுற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்ல. விடுங்க அமிர்தா. நான் ஊன்னு சொன்னா ஒண்ணுலனாலும் 1000 பொண்ணுங்க போன் நம்பரையும் மனசையும் சேர்த்து கொடுத்து கியூல நிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நான் எதுக்கு உங்க பின்னாடி சுத்துறேன்னு தெரியுமா? நீங்க எனக்கு ஸ்பெஷலா தெரியுறீங்க. நாம போன்ல பேசி போன்லயே என் கனவெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய நாள் ரொம்ப கிட்டக்கு தான் இருக்கு. எனக்கு தெரியுங்க. அது வரைக்கும் இந்த கஷ்டத்தை நானே அனுபவிக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அப்பாடி, பாட்டியும் அம்மாவும் இல்ல. இருந்திருந்தா என்னை வெளியில போகாம புடிச்சுப்பாங்க. முதல்ல எப்படியாவது நான் எஸ்கேப் ஆகணும். அட, என்ன எல்லாரும் ஒரே நேரத்துல திடீர்னு வந்து நிக்கிறீங்க? என்ன விசேஷம்? எங்கப்பா கிளம்பிட்ட? அதுவும் எங்களுக்கு தெரியாம இவ்ளோ காலையிலேயே கிளம்புற? அது ராத்திரி என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். இந்த சில்லி காரணம்லாம் சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு போறது ஒன்றும் சரியில்லை. உன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கூட நானே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணி ஆகணும். ஃபோன் பண்ணி வர சொல்லு. அம்மா 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 பாருமா அண்ணா எப்படி பேசுறான்னு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஃபோன் பண்ணி கூப்பிட்டா எல்லாரும் வருத்தப்படுவாங்கம்மா. ப்ளீஸ் அம்மா. இப்ப என்னடா பண்ணணுங்கிற? நானே டைரக்டா போய் அவங்களை இன்வைட் பண்றேம்மா. ப்ளீஸ்மா, வேண்டான்னு மட்டும் சொல்லாதம்மா, ப்ளீஸ். அத்தை, அர்ஜுன் உங்களை பிரெயின் வாஷ் பண்றான். அவனை வெளியில போக விடாதீங்க. இப்ப நீங்க அவனை வெளியில விட்டீங்க, அவனை பிடிக்க முடியாது. இந்த அண்ணி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என்ன தேவையில்லாம போட்டு கொடுக்குறாங்க. ச்சே, போன ஜென்மத்துல தவளையா பிறந்திருப்பாங்க போல இருக்கு. எப்பவும் வளவலன்னு பேசிக்கிட்டு. என்னப்பா இந்த அண்ணி தவளை மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்காளேன்னு நினைக்கிறியா? ச்சே, நான் ஏன் அண்ணி அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அம்மா ப்ளீஸ் அம்மா, நான் வெளியே போக பர்மிஷன் கொடுமா. இப்ப நான் வெளியே போக நீ பர்மிஷன் கொடுக்கலனா என் பர்த்டே செலிப்ரேஷன்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க, போங்க. ஐயோ, அப்படி ஏதாவது பண்ணி வைக்காதடா. அப்புறம் உங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை திட்டுவாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு பார்ட்டிக்கு உங்க அப்பாவோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, போயிட்டு வா. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனை வெளியில போறதுக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா சீக்கிரம் திரும்பி வந்துடணும். நாங்க எல்லாரும் பார்ட்டிக்கு ரெடியாகி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. இல்லம்மா, நிச்சயமா நான் சீக்கிரமா வந்துருவேன். லவ் யூ மை ஸ்வீட் மதர். பாட்டி, எப்பவும் அப்படி உருன்னு பார்க்காதீங்க, பார்க்க நல்லா இல்ல. பொன் சிரிப்போட இருங்க, அப்பதான் அழகா இருப்பீங்க. என்னடா சொன்ன? உன்ன ஹேமா, மயூர ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருத்தமா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடலாமா?
சரிங்க அத்தை. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. பாட்டிமா, இந்த ஜாதகம் பொருத்தம் பாக்குறதுனா எப்படி? எந்த கணக்குல இதெல்லாம் பாப்பாங்க? ஒருவேளை ஜாதகம் பொருந்தலனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா? எதுக்கு தேவையில்லாம அப்படி எல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா ஹேமா. கடவுளே, எப்படியாவது 2 ஜாதகமும் பொருந்துற மாதிரி பாத்துக்கோ. அர்ஜுனுக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும் ப்ளீஸ். பாபா, நாகமணி எங்க இருக்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அது நமக்கு எவ்வளவு தூரத்துல இருக்க? யார்கிட்ட இருக்க? ஏதாவது சொல்லுங்க பாபா. சனியோட வீட்டுல சுக்கிரன் இப்ப நீச்சத்துல இருக்கு. குரு பார்வை இப்ப மறைஞ்சிருக்கு. உன் கைக்கு கிடைச்ச அந்த நாகமணி உன் கை நழுவி போயிடுச்சு ருத்ரா. அது இப்போ நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கு. எங்க இருக்கு பாபா? 50 கிலோமீட்டரா, 100 கிலோமீட்டரா, இல்ல 1000 கிலோமீட்டரா? அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் போய் எடுத்துட்டு வரேன் பாபா. சொல்லுங்க பாபா, அது எங்க இருக்க? பொறுமையாயிரு. அந்த நாகமணி எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குங்கிற விஷயம் எல்லாம் என்னுடைய பார்வைக்கு தெளிவா தெரியல ருத்ரா. அது மட்டும் இல்லாம நாகமணிய கையில வச்சிருக்கவங்க யார் பார்வைக்கும் படாம மறைவா எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது போகட்டும், அது எப்ப எனக்கு கிடைக்கணும் சொல்லுங்க பாபா. சொல்றேன். ருத்ரா, இங்க பா. 1 இருந்து 10க்குள்ள ஒரு எண்ணை சொல்லு. 9. 9 அப்படின்னா கிரகங்கள். ருத்ரா, நாகமணி உன் கைக்கு வர்றது கொஞ்சம் கடினமான வேலை. அது உனக்கு கிடைச்சா 30 நாள்ல கிடைக்கணும். இல்லனா 90 நாள் கூட ஆகலாம். நீங்க என்ன சொல்றீங்க பாபா? 90 நாளா? அது மட்டும் இல்ல ருத்ரா, 90 நாளைக்குள்ள உன் கைக்கு வரலன்னா அதுக்கப்புறம் அது உன் கைக்கு வர 30 வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப இருக்கிற இந்த கிரக நிலையை பார்க்கும்போது இத்தனை நாளைக்குள்ள, இத்தனை வருஷத்துக்குள்ள அது உன் கைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இல்ல பாபா, இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. கூடிய சீக்கிரமே நாகமணி எனக்கு வேணும். வேணும் பாபா, நாகமணி எனக்கு நிச்சயமா வேணும். அது உடனடியே என் கைக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது செய்யுங்க பாபா. நீங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாபா. இருக்கு, ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வழியா இருக்கும். அது உன்னால செய்ய முடியுமான சந்தேகமாயிருக்கு. நான் தான் சொல்றேன்ல பாபா, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு. எதையுமே சொல்றது ரொம்ப சுலபம் ருத்ரா, ஆனா செய்யும் போது என்ன சந்தேகப்படாதீங்க பாபா. அந்த நாகமணி அடையறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். யாருடைய உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன் பாபா. அதுதான், அதேதான். உயிர் தேவையில்லை, வலிய கொடுக்கணும். வலி ருத்ரா. தயவு செஞ்சு என் எதிரிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடு.
அவங்க என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணு. உன்னை மட்டும் தான் நம்பி இருக்க. கைவிட்டுறாத. தயவு செஞ்சு என் மேல கருணையை காட்டு. எனக்கு சக்தியை கொடு. தயவு செஞ்சு என் மேல கருணையை காட்டு. எனக்கு சக்தியை கொடு. மகளே, இன்றைக்கு உன்னுடைய கண்களுக்கு உன்னுடைய எதிரிகளில் ஒருவன் தென்படுவான். அப்படியா? அப்படியா? நிஜமா தெரிவானா? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போவே என் கண்ணுக்கு தெரியணும். எங்க இருக்கான்? இப்போ அவன் எங்க இருக்கான்? எந்த இடத்தில் உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நீ மறுபடியும் பிரவேசம் செய்ய வேண்டும். எங்கே நீ ஆரம்பித்தாயோ அங்கேயே உனக்கு எல்லாம் புலப்படும். ஆனப்படி நான் அங்கேயே போறேன். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த கெட்டவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் என்னை காப்பாத்தணும். நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாத. ஓ, என் ஜாஸ்மின் சாமிக்கு பூஜை பண்றாங்களா? ஓ, என் ஜாஸ்மின் சாமிக்கு பூஜை பண்றாங்களா? நீங்க சாமிக்கு பூஜை பண்ணுங்க, நான் உங்களுக்கு காதல் பூஜை பண்றேன். இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க தான் என் கணக்கு தெரிஞ்சுங்க. அதனால இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன மன்னிச்சிருங்க அமிர்தா, நீங்க டீப்பா தியானம் பண்றீங்க. அதனால தான் உங்க பக்கம் பார்க்காம நான் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்தா உங்க பூஜை டிஸ்டர்ப் ஆயிடும். அதுக்கு தான். எங்க அமிர்தா, நீங்க டீப்பா தியானம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கடவுள்கிட்ட என்னங்க வேண்டிக்கிறீங்க? நீங்க எதையோ வேண்டிக்கிறதுக்கு பதிலா நானும் நீங்களும் சீக்கிரமா ஒன்னு சேரணும்னு வேண்டிக்கோங்களேன். இந்த வயசுல நீங்க அதுதாங்க வேண்டிக்கணும். இந்த கடவுளுக்கு ஆம்பளை பசங்க மேல விட பொம்பளை பசங்க மேல தான் பிரியம் அதிகம். நீங்க எல்லாம் என்ன கேட்டாலும் ததாஸ்துன்னு சொல்லிடுவாரு. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேண்டிக்கோங்க, நமக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அப்புறம் அமிர்தா, இன்னொரு விஷயம், நீங்க கடவுளுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு கொடுங்க. உங்க கையால காஃபி குடிக்கணுங்கிறதுக்காக வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம வந்துட்டேங்க. இப்ப நாகமணி யார் கையில இருக்கோ அது உன் கைக்கு வரணும்னா நீ ஒரு பலி கொடுத்தே ஆகணும் ருத்ரா. ஒண்ணு இல்ல பாபா, 2 பலி கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்க. நாகமணிக்காக நாகராஜா நாகராணியவே கொல்ல முடிஞ்ச எனக்கு ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு உயிர் எடுக்கிறது எனக்கு கஷ்டமா என்ன? சொல்லுங்க பாபா, நான் யார பலி கொடுக்கணும்? அந்த பலி யாராவது இருக்கு. ஆனா அது யாரு எப்போங்கிறத நான் உனக்கு நேரம் வரும்போது சொல்லுவேன். அந்த நாகமணி உன் கைக்கு வரணும்னா பலி கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. பாபா, தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லுங்க. இப்படி அறகுறையா சொல்லி என்ன குழப்பாதீங்க. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ காரியத்தை கெடுத்துறாத ருத்ரா. இன்னும் சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீ பொறுமையா இருந்தாகணும். ஜெய் மகாகாளி.
அடுத்த பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணுமா?